வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம போக்கோ M6 Pro 5G மொபைலோடைய அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஏன்ட்ட இருக்கிறது 4GB RAM 128GB வேரியண்ட், அதுவும் இல்லாமல் இது வந்து க்ரீன் கலர் வேரியண்ட். ஸோ இதோடைய அன்பாக்சிங் ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சீலை கட் பண்ணிவிடுவோம். ஸோ சீல் நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த பாக்ஸ் நிறைய அன்பாக்சிங் போட்டோம். பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 4 Gen 2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வித் 90 Hz பேனல் கொடுத்துருக்காங்க. கார்னிங் Gorilla Glass ப்ரொடெக்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். அண்ட் 50 MP கேமரா, ப்ரைமரி கேமரா, 5000 mAh பேட்டரி வித் 18 watt சார்ஜிங் சப்போர்ட்டு, IP53 எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணியாச்சு. அன்பாக்சிங் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடந்தது. அண்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, மொபைல் நல்லா சூப்பராகவே இருக்குது. மொபைல் அப்படியே சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு சார்ஜர் ஒன்று, அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து 22.5 watt சார்ஜர். இது மேலே ஒரு ரேப்பர் ஒன்று இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு Type A to Type C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேஸும் பின் எஜெக்டரும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சம் டாக்குமெண்ட்ஸும் இருக்கும். இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா பின்னாடி சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அண்டு ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. அண்டு சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இதை நம்ம வழக்கமாக படிக்கிறதில்ல, இதெல்லாம் ஓரம் வச்சிடும். ஓகே, இப்போ நம்ம இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ரேப்பரை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ மொபைல் அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ மொபைலுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ ஸ்டிக்கரை இது உள்ளே ஒட்டி வச்சுருவோம். ஓகே, இப்போ மொபைலை ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ண போகிறோம். ஸோ மொபைல் மேலே ஒரு ஸ்க்ரீன் கார்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ண தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணியாச்சு. ஸோ ஒரு வைப்ரேஷன் வந்தது. ஸோ இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைக் இருக்குது, Type C போர்ட் இருக்குது, அண்ட் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. அண்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் அண்ட் ஆல்சோ IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ட்ரே இருக்குது. அண்டு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் அண்டு வால்யூம் ரேக்கர்ஸ். பவர் பட்டனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் இருக்குது. ஓகே, பூட்டப் வந்துடுச்சு. ஸோ இதை பூட்டப் பண்ணும்போது நம்ம ஒரு சிலதெல்லாம் செக் பண்ணுவோம். ஸோ இங்கிலீஷ், இந்தியா. ஸோ நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஓகே கொடுத்தா தான் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகுது. இன்சர்ட் சிம் கார்டு, அது தேவையில்லை நமக்கு இப்போதைக்கு. வைஃபை கனெக்ஷனை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதில் கூகுள் சர்வீசஸ் நாம் எதுவும் ஸ்கிப் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோம். அக்செப்ட் கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூட்டப் ஆகும்போது அதில் வந்து உங்களுக்கு லொக்கேஷன், பேசிக் செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பர்சனலைஸ்டு ஆட்ஸ் எனக்கு தேவையில்லை, அதை நான் வந்து டிசேபிள் பண்ணிடுறேன். ஸோ நீங்களும் அதை டிசேபிள் பண்ணிவிடுங்க. அண்டு சென்ட் யூசேஜ் அண்டு டயக்னோஸ்டிக் டேட்டா, ஸோ அதையும் நான் வந்து டிசேபிள் பண்ணிடுறேன். ஸோ இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமையும் டிசேபிள் பண்ணிடுறேன். ஸோ அப்டேட் ஆப்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இதை மெயினாக டிசேபிள் பண்ணிடுறேன்.
ஸோ நீங்களும் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் பூட்டப் பண்ணும்போது எல்லாத்தையும் படித்து பார்த்து உங்களுக்கு தேவையானதை மட்டும் கொடுங்க, தேவையில்லாதது எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பூட்டப் வரப்போகுது. ஸோ இதில் உங்களுக்கு லாக் ஸ்க்ரீனில் எப்படி வைக்கணும்னு கேட்குது. ஸோ இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது சிஸ்டம் பூட்டப் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வழியாக சிஸ்டம் பூட்டப் ஆகிடுச்சு. ஓகே, சிஸ்டம் ஸ்டோரேஜ் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா 22.1 GB ஆக்குபைடு அப்படின்னு வருது 128 GBயில். அண்டு என் கையில் இருக்கிறது 4 GB RAM வேரியண்ட்டு. ஸோ இதில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 13 இருக்குது. அண்டு செக்யூரிட்டி பேட்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th month 23rd போட்டிருக்காங்க. ஓகே, இதனுடைய சிம் ட்ரே பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம், அப்படி இல்லாட்டி 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கிற கேஸ் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ சைட்லலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பட் டாப் அந்த கார்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாக்டாக அந்த கேமரா பம்புக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, அந்த ஹோல் கரெக்டாக இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஸார் வேல்யூ உங்களுக்கு 0.867 W/kg அண்ட் பாடிஸார் வேல்யூ 0.687 W/kg கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க MIUI டைலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் கால்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் யாருக்கும் தெரியாமலே. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.